ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நூடுல்ஸ் சமோசா. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஊற்றிட்டு அது கூட நான் இன்றைக்கி ஒரு பேக்கெட் இப்பி நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு நம்ம ஒரு 1.5 கப் போட வேண்டிய இடத்துல நம்ம 1 கப் தண்ணி ஊற்றி அந்த நூடுல்ஸ் ஓரளவுக்கு வெந்து வந்தால் போதும். அது கூட நம்ம நூடுல்ஸ் மசாலா கொடுத்துருப்பாங்க இல்லையா, ரெடிமேடாக, அந்த மசாலா அப்படியே ஆட் பண்ணி நம்ம நூடுல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ரெடிமேட் சமோசா ஷீட்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் சில ஷீட்ஸ் கிழிஞ்சிருந்தது அப்படின்னா அது இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு ஃபைன்லி சாப்டு வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு கேரட்டை நல்லா நறுக்கின கேரட், அதுக்கப்புறம் அது கூட நம்ம சாப் பண்ண அந்த மைதா ஷீட்ஸ் இருக்குல்ல, அந்த சமோசா ஷீட்ஸ், அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் மைதாவை ஒரு தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. பேஸ்ட் மாதிரி ஆக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த சமோசா ஷீட்ஸை எப்படி ஃபோல்ட் பண்ணணும்னு நான் இதில் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இதுக்குள்ளே ஃபில்லிங்ஸை வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம மைதாவை தண்ணியில் நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இந்த மாதிரி தடவினிங்கன்னா ஈஸியாக பேஸ்ட் ஆகிடும். இதோ இந்த மாதிரி நம்ம சமோசாஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி அழகாக நம்ம நிறையா ஷீட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு மிதமான சூட்டில் எண்ணெயை ஊற்றி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஆயில் மிதமான சூட்டில் இருந்தால் தான் நம்ம சமோசா பொரித்து எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும். நம்ம ஷீட்ஸில் உள்ள ஃபில்லிங்ஸ் வச்சு நல்லா ஃபோல்ட் பண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான நூடுல்ஸ் சமோசா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே பிடிக்கும். ஈஸியான ஸ்நாக்ஸ், நம்ம ஈஸியாக செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.